வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன தேவி சொல்ற? ஆமாட்டு, இது எல்லாமே சத்யா பண்ண ஏற்பாடுதான். என்ன தேவி, என்ன தேவி உளர்ற? சத்யாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அத்தை, நீங்க என் மேல காட்டுற பாசம் உண்மையானது இல்ல, இதெல்லாம் நடிப்புன்னு சத்யா சொல்லிட்டு இருந்தா. ஆனா அத நான் நம்பலத்த. உங்க அப்பா அம்மா வந்தா அத்தை என்ன பண்ணுவாங்கன்னு நீயே பாருன்னு சொல்லிதான் இப்படி போலியான அப்பா அம்மாவை வரவழைச்சு ஒரு டிராமா பண்ணோம். அண்ணி, என் பொண்டாட்டிய தப்பா பேசாதீங்க. வேணும்னா நடிக்க வந்த இவங்களே நீங்க கேளுங்க. உண்மையை சொல்லியா, இல்லனா போலீஸ் இங்க வரும். ஆமாங்க, எங்களை மன்னிச்சிருங்க. தேவி சொல்றதெல்லாம் நிஜம்தான். சத்யா சொல்லிதாங்க நாங்க நடிக்க வந்தோம். தப்புதான் சார், எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். பாடி வாங்க. சத்யா, ஒண்ணு அர்ஜுன்! டேய், என்னடா இது? ஆத்திரத்துல உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? என்னடா இது புது பழக்கம்? ஒரு பொண்ணு மேல கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நான் உன்னை வளர்த்து வச்சிருக்கேன். இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்கல்ல? அர்ஜுன், அர்ஜுன் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம். நீ பேசாத, நீ தான் தப்பு பண்ணிருக்க. இருடா, சத்யா மேல தப்பு இல்லடா, எல்லாமே ஏன் தப்புதான். ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் என்ன அறியாமையே நான் வச்சிட்டேன். தேவி தேவின்னு இவ மேல மட்டும் பாசத்தை காட்டிட்டு சத்யாவை நான் டோட்டலா புறக்கணிச்சிட்டேன். இதனால சத்யாவுக்கு பொறாம வராதா? தப்பு ஏன் மேலதான்டா. சத்யா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருமா. நீ பெரிய இடத்து பொண்ணு, ஆனா தேவி அப்படி இல்ல. அதுவும் இல்லாம இவளுக்கு அப்பா அம்மா ஆதரவும் இல்ல. குழந்தைய வேற வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அதனாலதாமா இவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துட்டேன். ஆனா அது உன் மனசுல இப்படி ஒரு கசப்பை ஏற்படுத்தும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிமா. இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேவி வேற நீ வேற இல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். தயவு செஞ்சு இந்த மாதிரி டிராமா மட்டும் பண்ணி இந்த அத்தை மனசு ப்ளீஸ் உடைச்சிடாதம்மா. சத்யா, கேட்டியா? எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? நீ இவ்ளோ பண்ணிருக்க, ஆனா எங்க அம்மா எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறாங்கன்னு பாத்தியா? அதாண்டி எங்க அம்மா. அண்ணி, இவ எப்பவுமே இப்படிதான். Shut up! என் மருமகளை பத்தி தப்பா பேச இந்த வீட்ல யாருக்குமே உரிமை கிடையாது. இனிமே இங்க நடந்த விஷயத்தை யாருமே பேசக்கூடாது. எல்லாரும் போங்க. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. இனிமே அத்தைய பத்தி நீ என்கிட்ட ஏதாவது சொன்ன, அப்புறம் நம்ம அப்பா அம்மா யாருன்னு நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அத்தை, செம்மையா நடிச்சீங்க.
பின்ன சத்யாவை நிலக்கொலைய வச்சுட்டேன்ல. கொஞ்சம் மட்டும் மிஸ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கஷ்டப்பட்டு நடிச்சது எல்லாமே வேஸ்ட் ஆயிருக்கும் அத்தை. அது எப்படி வேஸ்ட் ஆகும்? சத்யாவுக்கு இன்னைக்கு நான் யாருன்னு புரிஞ்சிருக்கும். இந்த வந்துட்டாங்க. வீராசாமி, மாலதி, நாங்கதாம்மா. ஏஜென்ட் எல்லாமே சொன்னாங்களா? சொன்னாங்க. சொன்னாருமா. நாங்க நீங்க சொல்ற வீட்ல தேவின்ற பொண்ணுக்கு அப்பா அம்மாவா நடிக்கணும். குட். தேவி பத்தின முக்கியமான சில விஷயம் அவங்க அப்பா அம்மா பத்தில நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். புரிஞ்சுதுமா. இந்தாங்க, நடிக்கிறதுக்கு நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு. சொதப்பிட மாட்டீங்களே? ஜமாச்சிருவோமா? குட். இங்க பாருங்க, மறந்துடாதீங்க, நீங்க கல்லிடக்குறிச்சி சேர்மேன், நான் உங்களோட பொண்டாட்டி. உள்ள போலாமா? டிராமா ஆரம்பிக்கலாமா? நம்ம பொண்ணு பேரு தேவிங்க. ஏய், இரு இரு. என்னங்க? இது செல்வநாயகி அம்மா வீடு. இப்படி வா. ஏங்க, யார் வீடா இருந்தா என்ன, ஏன் பயப்படுறீங்க? ஏய், அவங்க பெரிய தொழிலதிபர், ரொம்ப டெரர் பார்ட்டி. உங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்களோட திருப்பூர் கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில நான் 2 வருஷமா வாட்ச்மேன் வேலை பார்த்திருக்கேன். போய் சொல்றவங்க தோலை உரிச்சு எடுத்துருவாங்க. மோசமான ஆளு. ஏதாவது பிரச்சனைன்னா நேரா போலீஸ் கமிஷனர் வரைக்கும் போயிடும். அவ்வளவு பவர் உள்ள ஆளு. ஐயோ, அந்த பொண்ணு நம்மள வசமா மாட்டி விட்டுரும் போல இருக்கே. பேசாம எஸ்கேப் ஆயிடலாமா? பெரிய இடத்து பொல்லாப்பு நமக்கு எதுக்குங்க? இரு இரு. செல்வநாயகி அம்மா எனக்கு பழக்கம்தான், நான் அவங்க கிட்டயே பேசுறேன். சரி, பண்ணுங்க. தேவியோட அப்பா அம்மா மட்டும் வந்தா இன்னையோட அவங்க குடும்பத்துக்கே முடிவு கட்டிடுறேன். தேவி முன்னாடியே அவ அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தி தேவியையும் அவங்களோடய அடிச்சு துரத்துறேன் பாரு. அத்தை விடாதீங்க. எப்படி எல்லாம் உங்களுக்கு ஆட்டம் காமிச்சது அந்த குடும்பம். இன்னைக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க. புது நம்பரா இருக்கே. அத்தை எடுங்க அத்தை, ஒருவேளை தேவியோட அப்பா அம்மாவா இருக்க போகுது. ஹலோ, செல்வநாயகி ஹியர். அம்மா வணக்கம்மா, நான் வீராசாமி பேசுறேன். யாரு? அதாம்மா, திருப்பூர் கார்மெண்ட் ஃபேக்டரியில வாட்ச்மேனா இருந்தேனம்மா. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனப்போ உங்களை காப்பாத்தினேனம்மா. பணம் எல்லாம் கொடுத்தீங்களம்மா? ஹலோ, விஷயத்துக்கு வாங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க. வளவளன்னு விஷயத்தை இழுத்துட்டு இருக்காதீங்க. அம்மா அம்மா அம்மா, சத்யான்னு ஒரு பொண்ணு